அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. அவரோட ஸ்பீச் வந்து அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கான ஒரு இண்டிகேஷனை கொடுக்குறாரா அப்படின்ற கேள்வியை வந்து பெரிய அளவுக்கு எழுப்பியிருக்கு. அதான் ஆசை எல்லாருக்கும் வருது. பட் விஜய் சாதித்த மாதிரிலாம் சாதிப்பது கடினம். நான் ஒரு கால்குலேட்டடாக 20 வருஷமாக படங்கள் அந்த மாதிரி எடுத்து மேலே வந்தார். இல்லை தனுஷ் வந்து பிஜேபி பேக்கப், அவருக்கு பிஜேபி பேக்கப் இருக்குது, ஃபுல்லாகவே பிஜேபி பேக்கப். எப்படி சார், எதை வச்சு சொல்கிறீங்க? பிஜேபியோட மிக மூத்த ஒரு தலைவர், நாட்டின் உயர்ந்த பதவி வகித்த ஒருவர் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு நெருக்கமாக காட்ஃபாதர் மாதிரி எல்லாம் அட்வைஸ் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். கருணாநிதி ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அவங்க 2 பேரும் செத்த பிறகு தமிழ்நாடு அரசியலில் தங்களுக்கான ஒரு ஃபெர்டைல் கிரவுண்ட் இருக்கிறதா தான் பலரும் நினைக்கிறாங்க. பிஜேபியும் அப்படி தான் நினைக்குது. அதனோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி இந்த விஷயங்கள் நடந்து கொண்டு இருப்பது. ஸோ தனுஷ் மட்டுமல்ல, விஷால், இன்னும் சினிமா நடிகர்கள் வருவது எச்சரிக்கை மணி திமுகவுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு. சார் ஆனால் இல்லை சார், உறுதியாயிடுச்சு அப்படின்ற மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியாக வருது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படத்தோட லைனப்ஸ் நிறையா இருக்கே சார். கிட்டத்தட்ட 5 படம் 6 படம். இவங்க மாமனார், முன்னாள் மாமனார் அப்படி தான் பேசினார். எத்தனை வருஷம் பேசினார் அவர்? கிட்டத்தட்ட 30 வருஷம் அரசியலுக்கு வரான்ட்டு கடைசியில் அரசியலுக்கு வராமலே அரசியலில் ஓய்வு பெற்றவர் அவர். அப்போ இன்னைக்கு திமுக தன்னுடைய எதிர்கட்சி ரோலை சரியாக ப்ளே பண்ணலன்னா விஜயை பிடிக்காத ஒரு காலகட்டம் வரும்போது வரும் தமிழக அரசியலில் 2 ஆண்டுகளிலோ 3 ஆண்டுகளிலோ வரும். அப்போ வாக்காளர்கள் இந்த தடவை ஓட்டு போட்டவங்க அல்லது போடாதவங்க நிறைய பேர் விஜய்க்கு போட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து நகர்ந்து தனுஷ் கிட்ட போகலாம், இல்லை அண்ணாமலை கிட்ட போகலாம். இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட் இருக்கும்போது ஏன் கட்சி ஆரம்பிக்கணுன்ற தைரியம் தனுஷுக்கு வரல? அந்த ஒரு அப்போ இருந்த கேம் வேறு, அப்போ இருந்த களம் வேறு. அந்த தைரியம் ஏன் உனக்கு வரல? வேறு இன்றைக்கி 1000 பேச்சு பேசுகிறீங்க, அந்த தைரியம் அப்போ வரல. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ரஜினிக்கும் கமலுக்கும் கட்சி ஆரம்பிக்கும் தைரியம் இருந்தது. ஜெயலலிதா செத்த பிறகு, கருணாநிதி செத்த பிறகு தான் அந்த தைரியம் வருது. ஏன்னா அவ்வளோ தைரியசாலிங்க இவங்கெல்லாம். அதில் பாராட்ட வேண்டியவர் விஜய்க்கும். கருணாநிதியும் ஜெயலலிதாவும் உச்சத்தில் இருக்கும்போது வெளியில் வந்து போராடினார். அவர் பண்ண ஒரே தப்பு, 2016 திமுகவோட கூட்டணி போயிருந்தால் கட்சி வளர்ந்துருக்கும், அவரும் வளர்ந்துருப்பார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் 2026 எலெக்ஷன் வந்து வேற ஒரு செட் மார்க்கை வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் செட் பண்ணுற மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நிறையா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி. விஜய் அவர்கள் முதல்வர் ஆனதுக்கு பிறகு தான் இது மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நம்மளால் பார்க்க முடியுது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆக்டர் தனுஷ் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ரத்த தானம், பப்ளிக் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கு. ப்ரீவியஸாக நடந்தது மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் புதுசாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்பீச் வந்து அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கான ஒரு இண்டிகேஷனை கொடுக்குறாரா அப்படின்ற கேள்வியை வந்து பெரிய அளவுக்கு எழுப்பியிருக்கு. நிறைய டிஸ்கஷன்ஸும் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ தொடர்ச்சியாக ஆக்டர்ஸ் இது மாதிரி உள்ள வர்றது, அதுவும் முன்னணியில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் இது மாதிரி உள்ள வரதை எப்படி பார்க்குறீங்க? என்ன பேசினார் அவர்? சார் அந்த ஒரு நிகழ்வில் அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம், அதனால் எதனால ஒரு டவுட்ஸ் வந்து கிரியேட் ஆகுதுன்னா, அவர் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே இவ்வளோ பேர் கூடியிருக்கோம், இந்த கூட்டம் வந்து சாதாரணமாக போயிடக்கூடாது, இந்த கூட்டம் வந்து சமுதாயத்துக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்யணும், இதுக்கப்புறம் நிறைய சமுதாயத்தில் நிறைய உதவிகள் செய்யுங்க, மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்யுங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதாவது நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் இன்னும் நிறைய செய்யுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து அந்த ஸ்பீச்சில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதான் ஆசை எல்லாருக்கும் வருது. பட் விஜய் சாதித்த மாதிரிலாம் சாதிப்பது கடினம். ஏன்னா அவர் கால்குலேட்டடாக 20 வருஷமாக படங்கள் அந்த மாதிரி எடுத்து மேலே வந்தார். திமுக வீழ்ச்சி அடைய தொடங்கின காலகட்டம் கருணாநிதி ஜெயலலிதா செத்த பிறகு வந்தார் அவர். அதனால் அவருக்கு அந்த இது கரெக்டாக கிடச்சிது. மற்றவங்களுக்கு ஆசை வரலாம், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியாது. இது யாருக்கான எச்சரிக்கைன்னா திமுக, காங்கிரஸ் இவங்களுக்கான எச்சரிக்கை, மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ்க்கான எச்சரிக்கை. இல்லை தனுஷ் வந்து பிஜேபி பேக்கப், அவருக்கு பிஜேபி பேக்கப் இருக்குது, ஃபுல்லாகவே பிஜேபி பேக்கப். எப்படி சார், அது சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து இப்போ புரிதலாக எப்படி பார்த்துக்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து லாஜிக்கலாக தான் புரிஞ்சுக்கணும். நம்ம அவருக்கு கிடைக்கக்கூடிய விருதுகள், அவரை விட திறமையான பல நடிகர்கள் இருக்கும்போது தொடர்ச்சியாக அவர் கிடைக்கக்கூடிய விருதுகள், பிஜேபியோட மிக மூத்த ஒரு தலைவர், நாட்டின் உயர்ந்த பதவி வகித்த ஒருவர் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு நெருக்கமாக காட்ஃபாதர் மாதிரி எல்லாம் அட்வைஸ் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன் நான். ஒரு பெரிய அளவில் நாட்டில் உயர்ந்த பொறுப்பில் இருந்தவர், ஓய்வு பெற்றவர், சென்னையில் தான் தங்கியிருக்கார். ஸோ அதனால் அந்த பேக்கப் அவருக்கு இருக்குது. ஆன்மீக அரசியல்னு பேசுகிறார். ஓம் நமச்சிவாய சொல்கிறாரு. அது எந்த முறையும் இல்லாமல் இந்த வாட்டி ஜெய்ஹிந்துன்னு சொல்கிறாரு. புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன
ஸோ அவர் தனுஷ் வந்து பிஜேபி பேக்கப் போகிறாரு. தனுஷை வந்து விஜய்க்கு செக்கா பிஜேபியை கூட உசுப்பி விடும். இன்னும் பல பேர் கூட வருவாங்க. அந்த கனவு வருது, விஜய் ஆசு இவருக்கு வருது, விஷாலுக்கு வருதுன்றாங்க. இன்னும் சிலர் கூட வரலாம், தப்பு கிடையாது. ஆமாம் சார், விஷாலோட ஸ்பீச்சுமே ரீசன் தப்பே கிடையாது, தாராளமாக வரட்டும். வந்து அவர்கள் வந்து என்ன செய்யணும் விரும்புகிறாங்களோ செய்யட்டும். மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதிகாரத்துக்கு வரட்டும், இல்லை வீட்டுக்கு போட்டோம். இதில் பிஜேபி பேக்கடப்பாக வரவங்களும் பிஜேபி பேக்கடப் இல்லாமல் வரவங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும். தனுஷ் வந்து முழுக்க முழுக்க பிஜேபியோட ஆதரவில் தான் வர்றார். ஒரு பக்கம் அண்ணாமலை, இன்னொரு பக்கம் தனுஷ், எல்லாரையும் பிஜேபி இறக்குது. இறக்கி வந்து இங்கே இருக்க ஆட்டத்தை இன்னும் குழப்ப பார்க்குது. கருணாநிதி ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அவங்க 2 பேரும் செத்த பிறகு தமிழ்நாடு அரசியலில் தங்களுக்கான ஒரு ஃபெர்டைல் கிரவுண்ட் இருக்கிறதா தான் பலரும் நினைக்கிறாங்க. பிஜேபியும் அப்படி தான் நினைக்குது. அதனோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி இந்த விஷயங்கள் நடந்து கொண்டு இருப்பது. ஸோ தனுஷ் மட்டுமல்ல, விஷால், இன்னும் சினிமா நடிகர்கள் வருவது எச்சரிக்கை மணி திமுகவுக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு. அவங்க இவங்களை பின்னாலேருந்து பேக்கப் பண்ணாங்கன்னாலும் ஒரு கட்டத்தில் இவங்களை மீறி அவங்க வளர்ந்தாங்கன்னா இவங்களுக்கு அது கஷ்டமாயிடும். இப்போ நாளைக்கே விஜய் அரசன் மீது ஒரு அதிருப்தி வருது, கண்டிப்பாக வரும். 2 ஆண்டுகளில் வருது அதிகபட்சம். நான் சொல்கிறது அது உள்ளே வந்துடும். அதிகபட்சம் 2 ஆண்டுகளில் விஜய் அரசு மீது வெறுப்பு, விரக்தி, கோபம், ஏமாற்றம் எல்லாம் வருதுன்னா வரும். ஏன்னா நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதிகாரத்துக்கு வந்துட்டார். இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றது இன்றைக்கி பட்டவர்த்தனமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மெல்ல மெல்லமாக விஜயும் அவருடைய கட்சியும் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல விரக்தி அடையும் போது பழைய கட்சிகள் கிட்ட மக்கள் போவது வாய்ப்பு குறைவு. திமுக கிட்டையும் அண்ணா திமுக கிட்டையும் புது பிளேயர்ஸ் கிட்ட போகலாம். அது அண்ணாமலையாக இருக்கலாம், தனுஷ் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக காய் நகர்த்தினா அவர்கிட்ட இருக்கலாம். ஆகவே இது பிஜேபியோட புலாய், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அவர் கிட்டத்தட்ட வரது உறுதியாகிடுச்சு போல தான் தனுஷ். சார். ஆனால் இல்லை சார், உறுதியாயிடுச்சு அப்படின்ற மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியாக வருது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படத்தோட லைனப்ஸ் நிறையா இருக்கே சார். கிட்டத்தட்ட 5 படம் 6 படம். அதெல்லாம் ஏங்க, இதெல்லாம் அவங்க நினச்சாங்கன்னா வந்து நடிச்சுக்கிட்டே கூட அரசியல் வருவாங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? அவ்வளோ இன்னும் நான் அது 5 படம் 6 படம் இருக்கட்டும். இப்போ 5 படத்தை நடிச்சுக்கிட்டே அரசியலுக்கு வருவார். 5 படத்தையும் 2 வருஷத்தில் முடிச்சுட்டு ஃபுல் டைமாக கூட வருவார். அதனால் அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. இன்றைக்கி ஓம் நம சிவாயா, ஜெய்ஹிந்த், ஆன்மீக அரசியல்லாம் நீ பிஜேபி. இவங்க மாமனார், முன்னாள் மாமனார் அப்படி தான் பேசினார் இல்லையா? எத்தனை தடவை, இப்போ எத்தனை வருஷம் பேசினார் அவர்? கிட்டத்தட்ட 30 வருஷம் அரசியலுக்கு வரான்ட்டு கடைசியில் அரசியலுக்கு வராமலே அரசியலில் ஓய்வு பெற்றவர் அவர் இல்லையா? அதான் இன்றைக்கி வந்து இவர் வராரு. எல்லாரும் விஜய் ஆகிட முடியாது. வரட்டும், யார் வேணால் வரட்டும். ஜனநாயக நாட்டில் வரதற்கு யாரும் தடை விதிக்க முடியாது. இது யாருக்கு கெட்ட செய்தினா, மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு கெட்ட செய்தி. திமுகவுக்கு குறிப்பாக கெட்ட செய்தி. ட்ராக்ஷன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதயநிதி கிடைக்க வேண்டிய ட்ராக்ஷன் அங்கே போகுதுன்னு அர்த்தம். இப்போ நியாயப்படி பார்த்தா திமுகவை பிடிக்கலன்னா மக்கள் அண்ணா திமுக ஓட்டு போட்டு அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்திருக்கணும். அண்ணா திமுக அதில் பாதாளத்துக்கு போனதோட விளைவு ஜெயலலிதா செத்த பிறகு இன்றைக்கி புதுசாக ஒரு பிளேயர் வரார். அப்போ இன்றைக்கி திமுக தன்னுடைய எதிர்க்கட்சி ரோலை சரியாக ப்ளே பண்ணலன்னா விஜயை பிடிக்காத ஒரு காலகட்டம் வரும்போது வரும். தமிழக அரசியலில் 2 ஆண்டுகளிலோ 3 ஆண்டுகளிலோ வரும். அப்போ வாக்காளர்கள் இந்த தடவை ஓட்டு போட்டவங்க அல்லது போடாதவங்க நிறைய பேர் விஜய்க்கு போட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து நகர்ந்து தனுஷ்கிட்ட போகலாம், இல்லை அண்ணாமலை கிட்ட போகலாம். இதுதான் இது. திமுகவுக்கு இந்த ஓட்டு போகாது. அப்போ இது யாருக்கு பேட் நியூஸ்னால், புது பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்தாங்கன்னா இது திமுகவுக்கு கெட்ட பெயர், திமுகவுக்கு ஆபத்து, திமுகவுக்கு பின்னடை. இல்லை சார், இப்போது அதாவது இவங்க பின்னாடி பிஜேபி இருக்கிறது ஒரு மேஜர் ரீசனா, இல்லை ஆக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக நினைக்கிறாங்களா? ஒரு பக்கம் விஜய் ஜெயிச்சிட்டாரு, ஓகே. ஆனால் இன்னொரு பக்கம் ரொம்ப ப்ராமினென்ட்டான பார்ட்டிஸ் இல்லை சார். இப்போது ஏடிஎம்கே வந்து டைல்யூட் ஆகுதுனாலும் டிஎம்கே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டி இல்லை சார். அதை ரொம்ப ஈஸி, அவங்க ஜெயிக்கிறது ஈஸின்னு தப்பு கணக்கு போடுறாங்களா? இல்லை இல்லை ஆட்சிக்கு ஓட்டெல்லாம் வாங்குவாங்க. ஆட்சிக்கு வர அளவுக்கு ஓட்டு வாங்க முடியாது. திமுக வாக்கு வங்கியில் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. அண்ணா திமுக வாக்கு வங்கியில் பெரிய சரிவும், திமுக வாக்கு வங்கியில் ஓரளவு சரிவும் ஏற்பட்டதால தான் விஜய் 108 சீட்டு ஜெயிக்கிறார். 35% ஓட்டு, வரலாற்று சாதனை பண்ணுறார். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாருமே சாதிக்காது. தேசிய அளவில் ஜெகன் ரெட்டி சாதிச்சிருக்கார். தமிழ்நாட்டில் முதன்முறையாக இவர் சாதிக்கிறார் 35%. இப்போ இது கீழே போகும். அடுத்த 2-3 ஆண்டுகளில் கீழே போகும்போது அப்போ மக்கள் மறுபடியும் திமுக அண்ணா திமுகவுக்கு போக மாட்டாங்க. நிரந்தரமாக அது வெளியேறு. அப்போ அதில் ஓரளவு தனுஷ்க்கு போகும், கொஞ்சம் திமுக கூட போகலாம். இப்போ ஏடிஎம்கே ஒழுங்காக இருந்ததுன்னா திமுகவை பிடிக்கலன்னா ஏடிஎம்கே ஓட்டு போட்டு ஏடிஎம்கே ஆட்சி வந்திருக்கும். ஏடிஎம்கேவும் பிடிக்கல, திமுக ஆட்சி மேலேயும் வெறுப்பு வந்ததால் தான் மக்கள் புது பிளேயர்கிட்ட போகிறாங்க. இப்போ நாளைக்கு வந்து ஸ்டாலினுக்கு என்ன நடந்ததோ அது விஜய்க்கு நடக்கலாம் 5 வருஷம் பொறுத்து. அப்போ இப்போயே கிரவுண்டை ப்ரிப்பேர் பண்ணணும்னு தனுஷ் நினைக்கிறார். இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே சினிமாக்காரர்களும் போது
இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட் இருக்கும்போது ஏன் கட்சி ஆரம்பிக்கணுன்ற தைரியம் தனுஷுக்கு வரல? அந்த ஒரு அப்போ இருந்த கேம் வேறு, அப்போ இருந்த களம் வேறு. அந்த தைரியம் ஏன் உனக்கு வரல? இன்றைக்கி 1000 பேச்சு பேசுறிய, அந்த தைரியம் அப்போ வரல. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ரஜினிக்கும் கமலுக்கும் கட்சி ஆரம்பிக்கும் தைரியம் இருந்ததா? ஜெயலலிதா செத்த பிறகு, கருணாநிதி செத்த பிறகு தான் அந்த தைரியம் வருது. ஏன்னா அவ்வளோ தைரியசாலிங்க அவங்கெல்லாம். அதில் பாராட்ட வேண்டியவர் விஜயகாந்த். கருணாநிதியும் ஜெயலலிதாவும் உச்சத்தில் இருக்கும்போது வெளியில் வந்து போராடினார். அவர் பண்ண ஒரே தப்பு, 2016 திமுகவோட கூட்டணி போயிருந்தால் கட்சி வளர்ந்துருக்கும், அவரும் வளர்ந்துருப்பார். அவரும் வளரல, கடைசியில் கட்சியும் வளரல, அவரும் போய் சேர்ந்துட்டார். இன்றைக்கி விஜயோட சாதனை மிகப்பெரிய சாதனை. இதை எப்படியும் முறியடிக்கிறதுக்கு பிஜேபி, திமுக எல்லாம் வெவ்வேறு குணங்கள்லேருந்து வேலை செய்கிறாங்க. தனுஷை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஜேபின்னு இன்னொரு முகம். ஜெய்ஹிந்த், நமசிவாயெல்லாம் சொன்ன யாருங்க சொல்வா? ஆகவே இவர்கள் நன்றாக அம்பலப்படுவார்கள். விஜய் மாதிரியெல்லாம் இவங்களால் வர முடியாதுன்னு நான் இப்போயும் நம்புகிறேன். பட் இவங்களால் ஒரு சேதாரத்தை மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ்க்கு ஏற்படுத்த முடியும். கர்மாம்பூச்சி ஜனதா கட்சியோட சாதனை என்பது சாதாரணமானது, அசாத்தியமானது. ஆகவே பெண்கள் பெரிய அளவில் கலந்துக்கிறாங்க, காலேஜ் கேர்ள்ஸ். அப்போ இது ஒரு வேக்கப் கால் எல்லாருக்கும். மூழ்கிக்கிட்டா தப்பிச்சாங்க, இல்லைன்னா மூழ்கிடுவாங்க, அவ்வளோ. சார், இப்போது தனுஷை வந்து நம்ம பின்னாடி பிஜேபி இருக்காரு, பிஜேபி இருக்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் இன்னும் நம்ம விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட பின்னாடி வந்து பிஜேபி இருக்கா இல்லையா, அவர் பிஜேபியோட ப்ராக்சியா, அந்த டவுட்லேயே இன்னும் நம்ம கிளியர் ஆகலை. அப்படி இருக்கும்போது இன்கேஸ் பிஜேபி தான் தமிழக வெற்றி கழகம் பின்னாடி இருக்குன்னா தனுஷையும் அவங்க கொண்டு வர்றதுக்கான ரீசன் என்ன? தாவேகா பின்னாலலாம் பிஜேபி இல்லைங்க சார். ஆனால் இந்த நீட் புரிஞ்சுக்கோங்க ஒரு நிமிஷம். முதல்ல நீட்டு வந்து சர்வரோக நிவாரணி கிடையாது, இதை புரிஞ்சுக்கோங்க. நீட்டு வேணான்னு டெல்லியில் இருக்கவும் போராடலை, அதையும் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தே வாண்ட் ஃபேர் நீட். தமிழ்நாட்டில் இருக்கிறது பேன் நீட். முதல்ல அதை குழப்பிக்கிறாங்க. நீட்டுக்கு எதிரான போராட்டம், நீட்டுக்கு எதிரான போராட்டம், நீட்டுக்கு எதிரான போராட்டம். டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்திய போராட்டம் நீட்டுக்கு எதிரான போராட்டம் அல்ல. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இங்கே இருக்க அரசியல் கட்சிகள் நல்ல மக்களை ஏமாத்துறதுக்காக இது நீட்டுக்கு எதிரான போராட்டம் திசை திருப்பிகிட்டு இருக்கோம். அவன் கேட்குறது ஃபேர் நீட், நம்ம கேட்குறது பேன் நீட். நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததை கண்டித்து தான் அவன் போராடுறான். 5 வருஷத்தில் 3 தடவை லீக் ஆகிருக்கு. அதை தவிர நீட்டு தவிர கிட்டத்தட்ட பல்வேறு விதமான 89 போட்டித் தேர்வுகள், வேலைவாய்ப்பு மற்றும் கல்விக்கான போட்டித் தேர்வுகளோட பேப்பர்ஸ் லீக் ஆகிருக்கு. அதை எதிர்த்து தான் அவன் போராடுறான். எஸ்பெஷலி நீட்டு வந்து அந்த பேப்பர் லீக் ஆனதுக்கு. நீட்டு வேணான்னு அவன் போராடலை, இதை புரிஞ்சுக்கோங்க. இது முதல் பாடம் கற்றுக்கணும். இங்கே இருக்க அரசியல் கட்சிகள் இந்த விஷமத்தனமாக திசை திருப்புறாங்க. 1. 2வது, விஜயை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை பகைச்சிக்க, நிர்வாக ரீதியாக பகைச்சிக்க விரும்பலை. அதனால் வந்து இங்கே தமிழ்நாட்டில் போராட்டங்களே இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டார். போராடுறவனெல்லாம் அமைதியாக போராடுறவனெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. போராடுறதுக்கு இடம் கிடைக்காததால் தான் ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்தில் உட்காந்து போராடுறாங்க. அதுவே விஜய் அரசுக்கு ஒரு வெட்கக்கேடான ஒரு நிலை தான். இந்த போராட்டத்தை அவங்க அமைதியான போராட்டத்தை அனுமதிச்சுருந்துருக்கணும். இதுக்கு காரணம் வந்து பிஜேபி மீது இருக்கக்கூடிய அச்சம் தான், அதில் மாற்று கருத்துக்கு கிடையாது. ஆனால் நீட்டுக்கு ஆதரவான ஒரு விஜய் என்பது தவறான கருத்து, அது கிடையாது. இன்னொன்று, இவங்க பிஜேபியோட தொங்கு சதையோ ப்ராக்சியோ டிவிக்கே கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அந்த பார்வை ரொம்ப தவறானது. ஃபேக்ட்ஸில் எப்பயுமே தப்பு பண்ணக்கூடாது. உங்களுக்கு பிடிக்காதவனெல்லாம், திமுக வீழ்த்தினவனெல்லாம் பிஜேபியோட ப்ராக்சி என்பது வந்து ஒரு விதமான மனநோய். அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பரவிட்டு இருக்குது. தாவேகா அரசு, விஜய் பிஜேபியை பார்த்து அஞ்சுகிறார்கள் என்பது உண்மை. தமிழ்நாட்டில் போராட்டங்கள் நடக்காமல் பார்த்துக்கிட்டதெல்லாம் அதுதான். இவங்க தலுக்க ஒரு 2.5 வருஷத்தில் எப்படியோ ஓட்டினோம். 29 ஜனவரி வரைக்கும் எங்களுக்கு உறவு, நிர்வாக ரீதியிலான உறவு இருக்கும், அங்கே சண்டை போட மாட்டோம்னா சொன்னதெல்லாம் அதுக்கு தான். பார்லிமெண்ட் எலெக்ஷன் நெருக்கத்தில் விஜய் பிஜேபி எதிர்க்க ஆரம்பிப்பார், இதில் எந்த சந்தேகமான. இன்றைக்கி கவர்மெண்ட்டை காப்பாற்றிக்கிறதுக்கு அரசோட மோதல் போக்கு வேணான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இதை வந்து பிஜேபி என்று சொல்வது ரொம்ப தவறான ஒரு பார்வை. அது வந்து பிடிக்காதவனெல்லாம் அந்த பக்கம் நம்ம தள்ளி விட்டுறக்கூடிய வேலை. ஆகவே அந்த கருத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். தாவேகா பிஜேபியால் இயக்கப்படுகிற கட்சி கிடையாது, இதை புரிஞ்சுக்கோங்க. நீட்டு விவகாரத்தில் தமிழ்நாட்டில் 3 கட்சியுமே, நீட்டுனா அந்த டெல்லி ஸ்ட்ரகிளை பொறுத்த வரைக்கும் 3 பேருமே பிஜேபிக்கு எதிராக பெருசாக எதுவும் பேசல. இப்போ ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்டிஏ அலைன்ஸில் இருக்காங்க. 2 கட்சி தான் அப்படி பார்த்தா பேலன்ஸ். ஒன்று தாவேகா, அவங்க மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்காங்க. அதிகாரத்தை காப்பாற்றணும்னா மோடியை பகிச்சக்கூடாது. அதனால் தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் தான் அவங்க இருந்தாங்க. அவங்கக்கிட்ட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 38 மாவட்டத்துலேயும்
மாநிலத்தையே குலுங்க வைக்கிற அளவுக்கு போராட்டங்கள் நடத்தியிருக்கலாம். மாணவர் அமைப்புகள் அவங்ககிட்ட இருக்கின்றன, இளைஞர் படை இருக்கிறது. அவங்களும் அதை செய்யலை. கடைசியாக இருந்த உண்ணாவிரத போராட்டமும் ரத்து செய்யப்பட்டது உங்களுக்கு. இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எதிர்க்க தயாராகவே இல்லை. ஏன்னா நிர்வாக ரீதியாக பிஜேபிக்கு கோபம் வந்துடக்கூடாது. அதனால் கோபம் வரக்கூடிய எந்த வேலையும் செய்ய அவர்களுக்கு தயாராக இல்லை. இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் 3 கட்சிகளுமே ஏதோ ஒரு விதத்தில் பிஜேபிக்கு இன்றைக்கி காவடி தூக்குறதா தான் இருக்காங்க. ஏடிஎம்கே ஓப்பனாக காவடி. திமுக வந்து பழைய திமுக கிடையாது. காங்கிரஸ் திமுக விட்டு வெளியேறின பிறகு பிஜேபி எதிர்ப்பை கணிசமான அளவு திமுக டோன் டவுன் பண்ணிச்சு, குறைச்சிக்கிச்சு. இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆமாம் சார். பார்லிமெண்ட்டில் பிஜேபியோட மோத தயாராகவே இல்லை அவங்க. ஆமாங்க. ஆகவே காங்கிரஸும் கைவிட்ட பிறகு பிஜேபியும் பகைச்சுக்க அவங்க தயாராக இல்லை. அவங்களுடைய கடந்த கால திமுக கடந்த கால வரலாறு தெரிந்தவர்களுக்கு அதிகாரம் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது, பவர் இல்லாமல் இருக்க முடியாது. காங்கிரஸ் அவங்கள விட்டு போச்சுன்னா பிஜேபியோட போய் சேர்ந்துப்பாங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நேரடியாக பிஜேபியை பகைச்சிக்க அவங்க தயங்குறாங்க. நிர்வாக ரீதியிலான உறவுன்ட்டு போயிடுறாங்க. மோடிக்கு கோபம் வர்றதையாமல் செய்ய மறுக்கிறார் விஜய். இப்போ விஜய் வைகோவோட புத்தகங்களுக்கு முதல்ல ராகுல் காந்தி வெளியிட விஜய் பெற்றுக்கொள்வதாக இருந்தது. டெல்லிக்கு போல கேன்சல் விஜய் பயணம். இப்போ ராகுல் வெளியிட அகிலேஷ் யாதவ் பெற்றுக்கொள்கிறார். இது எதனால்? அங்கே போனால் ராகுலோட ஒரு மேடையில் ஏறினா மோடி கோபித்துக் கொள்வார் என்ற அச்சம். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வு. அதனால் இதில் இந்த நீட்டு வினாத்தால் கசிந்ததுக்கு எதிரான போராட்டத்தில் பிஜேபிக்கு எதிராக அதிமுக பேசாது, என்டி அலையன்ஸு. தாவேகா சாஃப்டாக இருக்குது. திமுக நேற்று வரைக்கும் ஆகும்னு குதிச்சவங்க அவங்களும் இன்றைக்கி சாஃப்ட் ஆகிட்டாங்க. நீட்டை வச்சு குழப்பம் நடத்தின ஒரே கட்சினா இந்தியாவில் திமுக தான். ஜனவரி, பிப்ரவரி, 2021, 22, 23, 24, 25, 26 கிட்டத்தட்ட 6 வருஷமாக அந்த பழப்பை ஓட்டியிருக்காங்க. ரேலிலாம் கண்டக்ட் பண்ணி எவ்வளோ மாதம் அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி, பிரதோஷம் வர மாதிரி நீட் எதிர்ப்பு போராட்டத்தை திமுக நடத்தும். அதிகாரத்துக்கு 21 ஒரு 50 போராட்டத்தை நடத்தியிருப்பாங்க. ஆனால் நீ டெல்லியே குலுங்க வைக்கிற ஒரு போராட்டம் மந்திரியை ரிசைன் பண்ணியிருக்காரு. அதை பற்றி திமுக என்ன பெரிய முன்னெடுப்புகளை எடுத்தது? எதுவுமே பண்ணலையே. அப்புறம் இங்கே உதயநிதி ஸ்டாலினுமே களத்துக்கே வரலையே. சும்மா நாமக்கேவா ஸ்டேட்மெண்ட் விட்டு கனிமொழி போய் பார்க்குறாங்க. போராட்டக்காரர்களை அப்படியே சும்மா வாழ்த்து பேசிட்டு போகிறாங்க. வேணா எதிர்கட்சி அவங்களே போராட்டத்தை முன்னெடுத்துருக்கலாமே சார். தமிழ்நாடு பூரா மாநிலத்தை குலுங்க வைக்கிற போராட்டத்தை நடத்தக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யாருக்கு இருக்குன்னா திமுகவுக்கு மட்டும்தான் இருக்குது. அவ்வளோ தூரம் மாணவர் அமைப்புகளும் இதர அமைப்புகளும் இருக்குது. ரொம்ப சாஃப்டாக பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமைதியான போராட்டத்தை தான், அதாவது சும்மா அமைதின்னு சொல்லக்கூடாது, லோ ப்ரொஃபைல் போயிட்டாங்க அவங்க. புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க 3 கட்சிகளுமே பிஜேபி எதிர்ப்பை செய்ய தயாராக இல்லை. இது பிஜேபிக்கு பெருத்த லாபம் தான். நீட் எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பிலே அரசியல் பிழைப்பை நடத்திய திமுக கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கு மோடிக்கு எதிராக சுண்டு விரலை அசைக்கக்கூட தயங்குகிறது. மந்திரி பிரதானோட ராஜினாமாவை வலியுறுத்தி ஒசத்த குரல் ஒன்று எங்கேயும் எழுப்பலை. எல்லா இடத்துலையும் நீங்கள் ஆன்லைன் கோர்சஸ் ஆரம்பிச்சிருக்கணும், செய்யலை. பொலிட்டிக்கலாக டிஎம்கே என்னங்க பண்ணுச்சு? ஒன்றும் பண்ணல. இப்போ அங்கே ஜந்தர் மந்தரில் நடந்த அந்த போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான போராட்டத்தை இங்கே திமுக நடத்தியிருக்கணும். மாணவர் போராட்டங்கள் திமுகவும் நடத்தலை, தாவேகாவும் நடத்தலை, ஆளுங்கட்சி நடத்தலை, எதிர்கட்சி நடத்தலை. இது ரொம்ப வித்தியாசமான போக்கு மோடி அரசு. கடந்த 14 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பிஜேபி, ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி எவ்வளோ இருந்ததோ அது இன்றைக்கி கணிசமான அளவு குறைய ஆரம்பிச்சிருக்கு. இது தாவேகா மட்டும் இல்லை, திமுகவும் குறைச்சிருக்கு. நீங்கள் கவனிக்க வேண்டியது தாவேகாவோட பிஜேபி எதிர்ப்பு குறைவது அதான் இல்லை, திமுகவோட நீட் எதிர்ப்பு, திமுகவோட பிஜேபி எதிர்ப்பு கணிசமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. தொட்டும் படாமடி தொட்டும் தொடாமல் ஒதுங்கி தான் நிற்கிறாங்க. ஏன்னா ராகுல் காந்தி இருக்கிற இடத்துல அங்கே இருக்க மாட்டேன்றாங்க. ஆகவே நீட்டு விவகாரத்தில் தமிழ்நாட்டில் 3 கட்சிகளுமே, பிரதான கட்சிகள்லாம் 3 தான், திமுக, அதிமுக, தாவேகா, 3 பேருமே ஃபைன். பெருசாக ஒன்றும் மோடி எதிர்க்க தயாராக இல்லை. அவங்க என்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் இவங்க ஏற்றுக்க தயாராகிட்டாங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் அதுக்கு நன்றி.